20 ரூபாவை சாகர் கிட்ட கொடுத்துட்டாங்க. எனக்கும் கருவாடு கொடு, நான் உள்ள போய் பாத்திரம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ரங்கம்மா கேட்ட அந்த கருவாடை சாகர் எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்ப ரங்கம்மா வேக வேகமா பாத்திரத்தையும் பணத்தையும் கொண்டு வந்தாங்க. ஏம்மா இவ்வளோ அவசரம்? இங்க தானம்மா இருக்க போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாகர், அடுப்புல பால் வச்சுட்டு வந்துட்டேன். அது பொங்கி ஊத்துருச்சுனா அதனாலதான் சீக்கிரமா வாங்கிட்டு போலாமேன்னு வேகமா வந்தேன். ஓ சரிங்கம்மா, பாத்திரத்தை கொடுக்கறேன். சாகர் பாத்திரத்தை வாங்கிக்கிட்டு கருவாடை வச்சு கொடுத்தான். அதுக்கு ரங்கம்மா 10 ரூபாய் கொடுத்துட்டு, சரி நான் வரேன் சாகர் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. சாகர் அந்த மீனை வித்துக்கிட்டு ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்தான். அன்னைக்கு காலையில வெயிலா இருந்துச்சு, ஆனா திடீர்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. இது ஒண்ணும் பெரிய காத்து கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மீனுமா மீனு அப்படின்னு சாகர் ஊர் முழுக்க சுத்தி வித்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த ஊரோட தலைவர் பஞ்சாயத்துல இருந்தாரு. அவரு சாகரை கூப்பிட்டாரு. டே சாகரு, கொஞ்சம் இங்க வாடா. உடனே சாகர் அதை கேட்டு அவர் பக்கத்துல போய் நின்னான். சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டான். அப்ப கூட்டத்துல இருக்கிற ராமையா தலைவர் என்ன கேட்க போறாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. உன் வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குதுங்க ஐயா, ஊருக்காரங்க புண்ணியத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. ஓஹோ சரி, என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏமாத்தனியாமே,